நாளிலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தை உமது சிங்காசனமாகவும் பூமியை உமது பாதப்படியாகவும் விற்று அரசாளுகிற தேவனே, ஒருவரால் சேரா ஒளியில வாசமாயிருக்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரண வேளையிலும் நீர் பேசிய இந்த 7 வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளின் உள்ள அர்த்தங்களையும் சத்தியங்களையும் நாங்கள் ஒருவரும் விட்டுவிடாதபடிக்கு அதன்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். லூக்கா 23ஆம் அதிகாரம் அதில் உள்ள 43ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க வேண்டும். ஒரு அரசன் சில வருஷமா குழந்தைகள் இல்லாம தனித்து தானும் அரசியும் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். குழந்தை செல்வங்கள் மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா செல்வங்களும் என் தேசத்தில் இருக்கிறது. என் ஜனங்கள் சுபிக்ஷமாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் மாத்திரம் இல்லை. எனக்கு பிறகு இந்த தேசத்தை சரியாக நடத்த ஒரு இளவரசர் இல்லையே என்ற கவலை அந்த ராஜாவுக்கு. ராஜகுருவிடம் கடந்து போய் இதற்கு ஒரு ஆலோசனை கேட்டார். அதற்கு அவர்களுடைய தேவனை விசுவாசித்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க ஒரு ஆண் குழந்தை பலி கொடுத்தால் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று. இது நம்முடைய தெய்வம் வாக்கு தந்திருக்கிறது என்று சொன்னார். உடனே ராஜா இந்த செய்தியை எல்லா பட்டணங்களுக்கும் போய் அறிவிக்கும்படி, அப்பொழுது தண்டூரா போடுவார்கள், அவர்களை அழைத்து இந்த செய்தியை எல்லா பட்டணங்களுக்கும் போய் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்களும் போய், உங்களில் யாராவது ஒரு குழந்தையை நம் தேசத்திற்காக தானமாக கொடுக்க முன் வந்தால் அரசரை போய் சந்திக்க வேண்டும், ஏனென்றால் நமக்கு ஒரு இளவரசர் பிறப்பார் என்று தெய்வம் வாக்கு தந்திருக்கிறது. ஆகவே உங்களில் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க முன் வருகிறவர்கள் அரசரை போய் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கிறவர்களுக்கு அநேக செல்வங்கள் கொடுக்கப்படும், ராஜ மரியாதை செய்யப்படும், கௌரவிக்கப்படும் என்று அவர்கள் தண்டூரா போட்டார்கள். ஒரு ஏழை குடியானவன், அவனிடத்தில் 13 குழந்தைகள் இருந்ததாம். தன்னிடத்தில் 13 குழந்தைகள் இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு குழந்தை நம் குடும்பத்திற்கு பிரயோஜனம் இல்லாத பயன்படாத ஒரு குழந்தையை நம் தேசத்திற்கு கொடுத்தால் நமக்கு ஒரு இளவரசர் பிறப்பாரே என்று அவர்கள் எண்ணி தன்னுடைய 10வது குழந்தையை கொடுக்க முன் வந்தார். அந்த குழந்தையின் வயது 8. இப்பொழுது அரசரை சந்தித்தாகிவிட்டது, குழந்தையை கொடுத்தாகிவிட்டது, பலி கொடுக்கும் நாள் வந்தது. அரசன் பலிக்களத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அரசர் சொன்னார், ஒரு நிமிஷம் தம்பி, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுப்பா என்று கேட்டார். அந்த சிறுவன், எனக்கு ஒரு பை நிறைய மணல் வேண்டும் என்று கேட்டான். அரசர் கொண்டு வர சொன்னார். மணல் வந்தது. அந்த மணலை வைத்து அந்த சிறுவன் 4 மணல் வீடுகளை கட்டினான். அந்த வீடுகள் ஒரே மாதிரியாக கட்டி மிக அழகாகவும் கட்டினான். முடித்த பிறகு முதல் வீட்டிற்கு முன்னே அதன் மேல் ஏறி அமர்ந்து உக்காந்து மிதித்து தன் கோபம் தீரும் வரை மிதித்து உடைத்தான். இப்படியாக 2ஆம் வீடையும் மிதித்து உடைத்தான். 3வது வீடையும் அப்படியே செய்தான். 4வது வீட்டிற்கு முன்னே ஒரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். ஒரு 10 நிமிடம் கழித்து பிறகு எழுந்து போய் அரசரிடம், இப்போ நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், நான் பலிக்கு தயார் என்றான். அரசன் அவனை பிரமித்து பார்த்து, இப்ப நீ என்ன செஞ்ச, இங்க என்ன நடக்குது, நீ ஏதோ சிறு பிள்ளை, மணல் கேட்கிறாய், விளையாடுவதற்கு கேட்கிறாய் என்று நான் கொடுத்தேன். ஆனால் நீ வீடு கட்டினாய், அதை நன்றாக கட்டி அதன் பிறகு அதை ஒவ்வொன்றாக மிதித்து உடைத்தாயே, எதற்கு,
என்ன செய்த என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், என் பெற்றோர்கள் என்னை அன்போடும் என்னை கடைசி வரையும் வளர்த்திருக்க வேண்டும், அவர்கள் அதை செய்யவில்லை. அதனால் அவர்கள் மேல் இருந்த கோபத்தை இந்த முதல் வீடு என்று நினைத்து மிதித்து உடைத்து போட்டேன் என்றான். முடிந்தது. சரி, இரண்டாம் வீடு, என் உறவின் மக்கள், என் நண்பர்கள், என் உடன் பிறந்தவர்கள், அவர்களாவது எனக்காக வாதாடி இருக்க வேண்டும். ஏன் இந்த சிறு பிள்ளையை நீங்கள் பலி கொடுக்க ஒத்துக்கினீங்க? இதுக்கு இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்காதெல்லாம், நீங்க ஏன் அப்படி செய்யலை என்று. அவர்களும் அதை செய்யவில்லை. அதற்காக அவர்கள் மேல் இருந்த கோபத்தினால் நான் இரண்டாம் வீட்டையும் மிதித்து உடைத்தேன், முடிந்தது என்றான். சரி, மூன்றாவது வீடு, அரசர் நீங்கள்தான். உம்முடைய பிரஜைகளை மரணத்திற்கு தப்புவித்து காக்க வேண்டியது உமது கடமை இல்லையா? செய்ய தவறிவிட்டீர். அதனால் உங்களையும் உம் உறவையும் நான் மிதித்து உடைத்து போட்டேன், முடிந்தது என்றான். சரி, நான்காவது வீடு, என் தேவன், நான் ஆராதிக்கும் என் தேவன், இப்போ அவர்தான் என் நம்பிக்கையா இருக்கிறார். அவரிடத்தில் நான் கொஞ்சம் கேட்டிருக்கிறேன், அவர் என்னை அழிக்க நிச்சயமாய் விடமாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் இப்ப நீங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க, நான் பலிக்கு தயார் என்று சொன்னான். அரசன் ஆச்சரியமாகவும் பிரமித்தும் அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் அரச இவன் சம்பந்தம் இல்லாம பேசுவான், வீட்டிற்கு ஒரு வேலைக்கு பிரயோஜனப்பட மாட்டான், எங்கேயாவது போய் தேவனை குறித்து பிரசங்கித்தால் போதும் அங்கே போய் விடுவான், மணிக்கணக்கா நாள் கணக்கா அமர்ந்திடுவான். அதனால தான் வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாதவனே அட்லீஸ்ட் இந்த தேசத்திற்காவது இவன் பிரயோஜனப்படட்டும்னு எண்ணி நாங்கள் கொடுத்தோம் என்றார்கள். அந்த ராஜா மனம் உடைந்தவராய் சொன்னார், இனி ஒரு குழந்தை எனக்கு பிறந்து அது ஞானமா இருக்குமோ இருக்காதோ, இந்த தேசத்தை ஆளுமோ ஆளாதோ, நான் இந்த பையனையே தத்தெடுத்து இளவரசனாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு மகுடம் சூட்டினாராம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய விசுவாசம் தேவனை எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்ய வைக்கிறது, நமக்காக செய்ய வைக்கிறது. அவரை நோக்கி மாத்திரம் நாம் நின்றா போதும், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் நம்ம தியானிக்க போகிற இந்த இரண்டாம் வார்த்தை எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்று நான் கொஞ்சம் முன்னாலிருந்து வரேன். இயேசு எங்கே இருந்து ஆரம்பித்தார் என்பதிலிருந்து, எந்நேரமும் தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சூழலை விட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய அனைத்து மேன்மைகளையும் மகிமைகளையும் பிரஸ்தாபங்களையும் விட்டுவிட்டு ஏழை மனுவாக மாட்டுத் தொழுவின் முன்னணியிலே தச்சன் மகனாக கால்நடையாய் நடந்தே ஊழியம் செய்து, நன்மைகள் செய்து, போதித்து, அற்புதங்களை செய்து நன்மை பெற்ற அதே ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டு, குற்றம் சாட்டப்பட்டு, கைது செய்யப்பட்டு, அடித்து உமிழ்ந்து, சாட்டையடிகள் கொடுத்து, முட்கிரீடம் சூட்டப்பட்டு, அநேக அவமானங்களை செய்து, தத்தி தள்ளாடி தவழ்ந்து சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதாவை அடைந்தவரை பார்த்த அப்போதும் கூட அவரை நம்புவதற்கு அங்க சிலருக்கு மனசில்லை. இந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களிலே 3 பேருக்கு மத்தியிலே நடுவிலே பேசப்படுகிறது. இந்த வார்த்தை இந்த 3 பேருமே சிலுவை மரணம் தண்டனைக்கான குற்றவாளிகள் என்று தீர்த்திருக்கிறார்கள். அதனால தான் 3 பேருக்கும் ஒரே நாளிலே சிலுவை மரணம், குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் யார்? இயேசு சிலுவையிலே அவர் அறையப்பட்ட நிற்கிற சிலுவைக்கு வலது புறத்தில் ஒருவரும் இடது புறத்தில் ஒருவரையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கொலை கொள்ளை குற்றங்கள் செய்யப்பட்டு சிலுவை தண்டனைக்கானமான பாத்திரவான்கள்.
ஆனால் இயேசுவோ ஒரு பாவம் அறியாத சிலுவையிலே சுமந்து அநேக பாடுகள் மாத்திரமல்ல, துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் சகித்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். இந்த 3 சிலுவைகளின் உள்ள பார்வைகளை பார்க்கிறோம். இயேசு எதை உற்று நோக்குகிறார்? யாரை பார்க்கிறார்? அவருக்கு வலது புறத்தில் இருக்கிறவர், அவர்களுக்கு பேர் குறிப்பிடவில்லை. முதலாம் குற்றவாளி, அவருக்கு இடது புறத்தில் இருக்கிறவன் மற்றவன், அதாவது 2ஆம் குற்றவாளி. இவனுடைய பார்வை என்ன? இவன் எதை நோக்குகிறான்? இவன் எதை பேசுகிறான்? அவன் சொல்லுகிற இந்த 2ஆம் குற்றவாளி, அவனுடைய பார்வை எதை உற்று நோக்குகிறது? இயேசு சிலுவையிலே இத்தனை பாடுகளும் சகித்து கொண்டு தன் சரீரம் சல்லடையாய் கிழித்து இரத்தமும் நீரும் கொட்டுகிற வேளையிலும் கூட உற்று நோக்குகிறார். யாரு? அவருக்கு வலது புறத்தில் இருக்கிறவரையும் இடது புறத்தில் இருக்கிறவரையும், அவரை சுற்றி சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களையும். எதற்காக? இந்த பொழுதிலும் கூட யாரையாவது மீட்டுவிட முடியுமா என்று. ஆனால் வலது புறத்தில் இருக்கிறவன் உடைய பார்வை எப்படிப்பட்டது? அவன் சுற்றி சூழ்ந்து கொண்டு நின்றிருக்கிற ஜனங்களை பார்க்கிறான். அவர்கள் ரோம அதிகாரிகள், போர் சேவகர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள். அவர்களில் ஒவ்வொருவர் பேசுகிறார்கள், நீர் தேவனானால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும். 2வது சேர்ந்த ஜனங்கள் சொல்லி, நீர் தேவனானால் உம்மை ரட்சித்துக் கொள்ளும். இவர்கள் பேசுகிற வார்த்தையை உற்று நோக்கிய அவன் அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறான். பெரும்பான்மையோர் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கிறது என்று அவன் நம்புகிறான். நாமும் அநேக நேரங்களில் பெரும்பான்மையோர் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கும் என்று நம்பி விடுகிறோம் அல்லவா? அப்படிதான் அவனும் இவர்கள் பேசுகிற வார்த்தையில் உண்மை இருக்கும் என்று நம்பி அந்த கூட்டத்தில் சேர்ந்தவனாய், இயேசுவை நோக்கி இகழ்ந்தவனாய், நீர் தேவனானால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சியும். அவன் தன்னை பார்க்காதவனாய், தன்னை உணராதவனாய் காணப்பட்டான். அதனாலே அவன் மீட்பை இழந்தவனாய் காண்கிறான். இப்போது இடது புறத்தில் இருக்கிற 2ஆம் குற்றவாளி, அவனுடைய பார்வை எப்படிப்பட்டது? அவன் இயேசுவையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவரை விசுவாசித்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்ன அந்த வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து, அறிந்து, விசுவாசித்து, தான் என்ன செய்தேன் என்று உணர்ந்து விட்டான். தன் பாவத்தை உணர்ந்தவனாய் இயேசுவை நோக்கி முதலாம் வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். உலக இரட்சகரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அதன் விளைவு அவன் வாயில் இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, தேவனே உமது ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று. அதற்கு சற்றும் தாமதிக்காமல் இயேசுவின் இடத்தில் இருந்து உடனே பதில், இன்றைக்கே நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். இது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்றைக்கே. இட்ஸ் அ ப்ராமிஸ். மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். இட்ஸ் அ ப்ராமிஸ் என்று. நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், பூர்வீகமான கிறிஸ்தவர்களுடனே தானே இயேசு உடன்படிக்கை செய்திருக்க முடியும். இவனோ இயேசுவை அறியாதவன், கொள்ளை குற்றங்கள் செய்து மரண தண்டனைக்கான பாத்திரவான் அல்லவா? இவனுக்கு இப்படி ஒரு ஞானம் வந்தது? அதுவும் இயேசுவினிடத்தில் தன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவரும் உடனே பதில் கொடுத்தார் என்று. முகங்களை பார்க்காமல் நம் இருதயத்தை மாத்திரம் பார்த்து பதில் தருகிறவர் அவர். இவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. இவன் இருதயம் நிறைய விசுவாசத்தோடு தான் என்ன செய்தேன், தன் பாவத்தை உணர்ந்தவனாய், முதலாம் வார்த்தையில் கொடுக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவனாய், உலக இரட்சகரை என் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டதினால் வந்த வார்த்தை. ஆகவே அவர் உடனே அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். மனிதன் பார்க்கிற பார்வை அல்லங்க, தேவன் பார்க்கிற பார்வை வேற. மனுஷன் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறீங்களா,
நல்ல நகை நட்டு போட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கிற பார்வை. தேவனோ உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர். அந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த இருதயத்தில் உணர்வடைந்தவர்களாய் இருக்கிறீர்களா, உணர்வற்றவர்களாய் இருக்கிறீர்களா, விசுவாசியா இருக்கிறீர்களா, அவிவிசுவாசியா, மண்ணுக்குரியவனா விண்ணுக்குரியவனா, மீட்கப்பட்டவனா மீட்கப்படாதவனா, நீ ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா, நீ வெள்ளாடா செம்மறியாடா? நம் உள்ளம் பேசட்டும். இந்த 3 சிலுவைகளுக்குள்ள தூரம் ஒன்று. ஒருவன் இயேசுவை கிட்டி சேர்ந்தான், ஒருவன் விலகி போனான். ஒருவனுடைய வார்த்தைக்கு பதில் கிடைத்தது, ஒருவனுடைய வார்த்தை கேட்கப்படாமல் போயிற்று. ஒருவன் மீட்பை பெற்றுக்கொண்டான், ஒருவன் மீட்பை இழந்தான். இப்பொழுது இந்த 2 சிலுவைகளிலே நாம் எந்த சிலுவைகளாய் இருக்கிறோம்? நம் பாவங்களை உணர்ந்தவர்களாய் இருக்கிறோமா, உணர்வற்றவர்களாய் இருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்க்கலாம். இயேசு தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குற்றமற்ற